நித்திய ஜீவனை விரும்புங்க, நித்திய ஜீவனை விரும்புங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு நித்திய ஜீவன் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு. வராரு வராரு வராருன்னு சொன்னாங்களே, இன்னும் வரலையே, எப்போ வராரு அப்போ பார்த்துப்போம். இருக்குதா? தோணுதா? எத்தனை பேருக்கு தோணுதா? ஏசுலாம் வரமாட்டாருங்க, ரெண்டாம் வருகைலாம் கிடையாதுங்க. யாருக்கு தெரியுமா வருது? வருகையை விரும்பாதவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நித்திய ஜீவனை விரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ஜீவன் நமக்கு வேண்டும். ஆண்டவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்க, அதை விரும்பினாதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கள். அங்கே துருவும் என்ன பண்ணாது, பூச்சியும் அதை கெடுத்து போடுவதில்லை. நீங்கள் இப்படி செய்வதனால் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகம் பலவந்தம் பண்ணப்பட வேண்டும். நாற்காலி கேம் விளையாடி இருக்கோம், ரவுண்டில் போட்டு நாற்காலியை வச்சிருக்கிறோம். பலவந்தம் பண்ணுறவன் தான் என்ன பண்ண முடியும்? அந்த நாற்காலியை பெற முடியும். இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் பரலோகத்தை, நித்திய ஜீவனை பலவந்தம் பண்ணி விரும்பி அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நம்பினாலும் நம்பலினாலும் பரலோகம் நரகம் உண்டு. வேதம் சொல்லுகிறது பரலோகம் நரகம் உண்டு. நித்திய ஜீவன் நித்திய அழிவுன்னு இருக்குது. நம்பினா அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க, நம்பலைன்னா அது உங்களுக்கு தூரம், உங்களை விட்டு. நித்திய ஜீவனை விரும்புங்க. இயேசுவின் நாமத்தில் நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பேன். என் ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கான டிக்கெட் எனக்கு கொடுத்துட்டார். நான் அந்த டிக்கெட் என்ன பண்ணக்கூடாது? தொலைச்சிடக்கூடாது. நித்திய ஜீவனை விரும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5:8 வாசிகளா? தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த 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 அதிகாரத்தை எடுத்து படிச்சிங்கன்னா முழுவதும் நித்திய ஜீவனை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் சொல்லியிருக்கோம். நீங்களும் நானும் அதிகமாக என்ன பண்ணணுமா? நித்திய ஜீவனை குறித்தும் அவரிடத்தில் போவதை குறித்தும் அதிகமாக விரும்பணும். நிச்சயமாய் விரும்பினா அதற்கேற்ற பலன் என்ன பண்ணுவேன்? நான் இங்கே செய்வேன். நித்திய ஜீவன்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்றவன் என்ன பண்ணுவான்? சர்ச்சைக்கு வருவான், போய் பாவம் செஞ்சிட்ருப்பான். நித்திய ஜீவன் உண்டு என்று நினைக்கிறவன் தான் பரிசுத்தமாக தன்னை காத்துக்கணும் என்ற ஒரு நினைப்பு நமக்குள்ளே வரும்.